இப்போ என்ன பண்ண போறோம்? கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ வணக்கம், வெல்கம் டு சுமித்ரா குமார் vlogs. ஓகே, இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறேன்னா, எங்க வீட்ல அன்னக்காவடி பூஜை அந்த vlog தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம அழகு முருகன் மாதிரியே இந்த வருஷமும் ரொம்ப அழகா இருக்கும்னு நம்புவோம். ஸோ காலையிலேயே எழுந்திரிச்சு வாசல்ல கோலம்லாம் போட்டாச்சு. இன்னைக்கு ரங்கோலி கோலம் ரெண்டுமே. அம்மாங்க சமையலுக்கு தான் ரெடி பண்றாங்க. இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தோம்னா, சக்கரை பொங்கல், சாதம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்ட சாம்பார். எங்க தேங்காய் மத்தது ஃபர்ஸ்ட் காய் சாமிக்கு பூஜை பண்றாங்க. என்ன தேங்காய் மத்தம் நாராயணா. செடி வச்சு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் 6 வருஷம். Hello guys. இந்த மத்துக்கு பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. குழம்புக்கு தாளிப்பு ரெடி, குழம்பு ரெடி, பிரசாதமா சக்கரை பொங்கலும் ரெடி. இங்க வந்து டாடிங்க வந்து காவடி வாஷ் பண்ண எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை பத்தி தாத்தா சொல்ல போறாரு. சரி வாங்க கேட்கலாம். இந்த காவடிக்கு முருக கடவுளுக்கு எத்தனையோ விதமான காவடிகள் செய்து கும்பிட்டு வருகிறார்கள். அன்னக்காவடி, இந்த காவடியை வந்து 40 வருஷத்துக்கு முன்னே எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவோட தங்கச்சியான அத்தியும் செய்து அன்னக்காவடியை சிறப்பாக 40 ஆண்டு காலமாக சிறப்பு பூஜை செய்து கொண்டு வருகிறோம். முருக கடவுளுக்கு அன்னக்காவடிக்கு, மச்சி காவடிக்கு, பூங்காவடி, பல வகையான காவடிகளெல்லாம் வைத்து தமிழ் கடவுளை வழிபாடு செய்து தினந்தோறும் எல்லாரும் வணங்கி வருகிறோம். இன்று சித்திரை மாதம் 1ஆம் தேதி வருடப்பிறப்பு. முருக கடவுளுக்கு சிறப்பாக பூஜை செய்து வருகிறோம். இப்படி இந்த அன்னக்காவடிக்கோட சிறப்பு எப்படி என்றால், அவர் எந்த இடத்திலும் வளமாய் சென்றால் அங்கே சிறப்பாக நல்ல பூஜை மக்கள் செய்வார்கள். அங்கே அவர் அன்னம் வாங்கி எல்லா மக்களுக்கு பணிமாறக்கூடியான கடவுள். அதனால அவருக்கு அன்னக்காவடி நிறையா அந்த அரிசிகளை உணவு பொருளை கொட்டி அவங்க வணங்கி வழிபாடு செய்வார்கள். அப்படி வழிபாடு செய்கிற மக்களுக்கு அவர் மனசில் என்ன நினைத்து கோரிக்கை வைக்கிறார்களோ அத்தனையும் நிறைவேற்றக்கூடியவர் நம்ம தமிழ் கடவுள் முருகக்கடவுள். ஸோ பிரசாதத்துக்கு வந்து நம்ம ஊரில் வந்து அபிஷேகம் செய்வோம். இதுக்கு வந்து வாழைப்பழம், தேங்காய் பூ, முந்திரி, நுணுக்குன சுக்கு, ஏலக்காய், திராட்சை, தேன் இதெல்லாம் போட்டு தான் இது செய்வோம். ஸோ இங்கே பூஜை ரூமில் அப்பா வந்து பூவெல்லாம் போட்டு பூஜை ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அம்மா வந்து விளக்குக்கு பொட்டெல்லாம் வைக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேப்ப மரத்துக்கு பூஜை பண்றது நம்ம வீட்டில் வழக்கம். ஸோ அம்மா வந்து அதுக்கு மஞ்சள்லாம் பூசி முகம் வரைகிறாங்க. பூஜை ரூம்ல பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வீட்டோட பூஜை ரூம். ஸோ இங்கே வந்து அப்பா படையலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணுறாரு. படையலுக்கு வந்து நம்ம வீட்டில் செஞ்ச சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் அபிஷேகம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு பால் விட்டு சாமிக்கு இதை படைக்க போகிறோம். இப்போது முதலாக 33 கோடி தேவருக்கும் 45 ரிஷிமார்களுக்கும் முதல் தெய்வம் விநாயகர் கடவுள். விநாயகர் கடவுளை வழிபாடு செய்துதான் மற்ற பூஜைகள் தொடர்வார்கள். அதனால இங்கே மலைமேல் கோயில் கொண்டு அமர்ந்திருக்கின்ற மலா மாதேஸ்வரனுக்கும் முதல் கடவுள் விநாயகருக்கும் பூஜை செய்து அவரை வழிபாடு செய்து அந்த தெய்வத்தை உள்ள அழைத்து சென்று அப்போ முருகக் கடவுளுக்கு பூஜை செய்வதற்காக அவரை எதிர் நோக்கி அழைக்கின்றோம். முந்தி விநாயகனுக்கு அரகரோ,
மூத்த விநாயகனுக்கு அரகரோ, ஞான விநாயகனுக்கு அரகரோ, வட்டமணி ஆண்டிக்கு அரகரோ, வடிவேல் சுப்பிரமணியாருக்கு அரகரோ, முருகனுக்கு வேலனுக்கு குமரனுக்கு அரகரோ. அரோகரா அரோகரா அணிநாமம் வருவேன் நீ வருவேன் ஓடி வைத்த முருகா நான் மருவன் எடுத்து வைக்கும் முருகாவும் கால்களுக்கு இருக்கும் முருகாமுது ஜல்லோ. எங்க ஞான வடி விநாயகனுக்கு அரகரோ, என் சக்தி விநாயகனுக்கு அரகரோ, எங்க புத்தி விநாயகனுக்கு அரகரோ, அரகரோ. வள்ளி தெய்வ அணியம்மாளுக்கு அரகரோ, ஜோதி மரிமாவீசனுக்கு அரகரோ, ஞான வேணாயனுக்கு அரகரோ, சக்தி விநாயகனுக்கு அரகரோ, வடிவேலு சுப்பிரமணியாருக்கு அரகரோ, பச்சை மயில் வாமனுக்கு அரகரோ. பூஜை எல்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சு, நீர் விளையாவியாச்சு. இப்போ வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க வந்து தாத்தா கிட்ட தீர்த்தம் வாங்கி ஃபாஸ்டிங்கை வந்து முடிச்சுக்க போகிறாங்க. இப்போ வந்து நம்ம சாமிக்கு பிரசாதமாக படித்த படையல், நம்ம ஊரில் வந்து தலிகைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒன்று சேர கலந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாடுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்றதெல்லாம் லைக் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்.